வரலாற்றில் இன்று 1945 ஏப்ரல் 29 அன்றே ஜெர்மன் படைகள் பெர்லினை சூழ்ந்து விட்டன. ஹிட்லர் எங்கு மறைந்திருக்கிறார் என்று எல்லா இடங்களிலும் தேடி தேடி அலைந்தனர். எப்படியும் சோவியத் படைகள் தன்னை கண்டுபிடித்துவிடும் என்று எண்ணி தான் சோவியத்திடம் சரணடையக்கூடாது என்று முடிவு செய்து ஹிட்லர் 1945 ஏப்ரல் 30 அன்று ஜெர்மனியில் உள்ள தனது பங்கரில் தற்கொலை செய்து கொண்டார். இந்த தற்கொலையோடு இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வந்தது. ஆனாலும் ஜப்பான் சரணடையவில்லை. நாங்கள் எவ்வளோ பெரிய பேரரசு, எங்களை எப்படி அவ்வளோ சீக்கிரம் தோற்கடிக்க முடியும் என்று ஜப்பான் மும்முரமாக போரிட்டு கொண்டிருந்தது. அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் ஜப்பான் சரணடைய எவ்வளவு வாய்ப்புகள் கொடுத்தன. அந்த வாய்ப்புகளை எல்லாம் ஜப்பான் நிராகரித்து போரில் ஈடுபட்டு கொண்டே இருந்தது. 1945 ஆகஸ்ட் 6 ஹிரோஷிமாவில் லிட்டில் பாய் என்ற அணுகுண்டை ஜப்பான் மீது வீசியது அமெரிக்கா. 45,000 பேர் உடனடியாக ஆவியாகினர். கிட்டத்தட்ட 1,00,000 பேர் மரணமடைந்து விட்டதாக ஜப்பானிய பேரரசருக்கு செய்திகள் எட்டியது. ஜப்பானிய பேரரசர் தான் மறைந்திருந்த பகுதியிலிருந்து வெளியே வந்து மக்களை சந்தித்தார். ஜப்பானிய பேரரசரை பார்த்ததும் ஜப்பானிய மக்கள் அவர் மீது எந்தவித எதிர்ப்பையோ பழியையோ சுமத்தாமல் தலைகுனிந்து வண்டியிட்டு அவருக்கு தங்கள் வணக்கத்தை தெரிவித்தனர். இதுதான் ஜப்பானிய மக்கள். தங்கள் பேரரசருக்கு எந்த விதத்திலும் மதிப்பு குறைந்துவிடக்கூடாது என்று நினைப்பவர்கள் ஜப்பான் மக்கள். அப்படியும் ஜப்பானிய பேரரசர் சரணடையவில்லை. 3 நாள் கழித்து 1945 ஆகஸ்ட் 9 நாகசாகி என்ற இடத்தில் ஃபேட்மேன் என்ற இன்னும் வலிமையான பவர்ஃபுல்லான 2வது அணுகுண்டை அமெரிக்கா போட்டது. ஜப்பானிய பேரரசர் வெளியே வந்தார். போரில் சரணடைய ஒப்புக்கொண்டார். அதன்படி 1945 செப்டம்பர் 2 அமெரிக்காவின் போர்க்கப்பலான USS மசூரி, இது ஜப்பானின் டோக்கியோ வளைகுடாவில் நின்று இருந்தது. அந்த கப்பலில் ஜப்பான் சார்பில் வெளிநாட்டு மந்திரி மமோரு ஷிகமிட்சு, யோசுஜிரோ உமேசு என்பவரும் சரணடைதலில் கையொப்பமிட்டனர். கூட்டணி நாடுகள் சார்பில் அமெரிக்க ஜெனரல் டக்ளஸ் மேக்ஆர்த்தர் மற்றும் பல நாடுகளின் பிரதிநிதிகள் கையொப்பமிட்டனர். இந்த சரணடைதல் மூலம் 2ஆம் உலகப் போர் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்ட நாள் இன்று.